அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி லன்ச் மெனு எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா மொச்சப்பயிறு. ஸோ இதை வச்சு தான் நான் குழம்பு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருமே எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, விட்டமின்ஸ் ஜாஸ்தி, மினரல்ஸ் ஜாஸ்தி. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இது நம்ம எடுத்துக்கலாம். இது நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் தான் விசில் விட போகிறேன். இது காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். சீரகம் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், ரசப்பொடி. நான் வீட்டிலே செஞ்ச ரசப்பொடி தான் சேர்த்திருக்கேன். இதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு, ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா வணக்கினதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்கிற அந்த மொச்சப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ரசப்பொடியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் புளி சேர்த்த போகிறேன் நான். புளி நீங்கள் சேர்த்தாமலையும் செய்யலாம். புளி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கிறத நான் தண்ணி எடுத்து ஊற்றுறேன். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். நல்லா கொதித்து நல்லா கெட்டித்தரம் ஆகணும். நம்மளுக்கு ரொம்பவுமே சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். இது வச்சிட்டோம் அப்படின்னா சைடிஷ்ஷே தேவைப்படாது. ஏன்னா மொச்சப்பயிறு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். பொரியல் பார்த்திங்கன்னா தேவுக்கு காலையில் வச்சு கொடுத்த பீக்கங்காய் பொரியலை வச்சுக்கிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் மெனு. உங்கள் வீட்டு லன்ச் மெனுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.